குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். வணக்கம் சலீம், குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்த எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் தொடங்கிடுச்சா? யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க சலீம்? நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் நடப்பதால் சோனியா காந்தி இருக்காங்க, ராகுல் காந்தி இருக்காரு, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வருகை தந்திருக்கிறார். லாலு பிரசாத் யாதவ் பீகாரிலிருந்து, நிதிஷ்குமார் வரவில்லை, அவருடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்திருக்கிறார். இப்படி முக்கிய பிரமுகர்களின் கூட்டம் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவருக்கான பொது வேட்பாளராக யாரை தேர்வு செய்ய எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருக்காங்க? அது பத்தின தகவல் இருக்கா சலீம்? இப்ப திமுக சார்பாக கனிமொழி அவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபாலகிருஷ்ண காந்தி என்ற ஒரு பெயரை உயர்த்தி பிடிக்கிறார்கள் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள். கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு 71 வயதாகிறது. மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரன், ராஜாஜியினுடைய பேரனும் கூட. அவர் ஏற்கனவே IAS அதிகாரியா இருந்திருக்காரு. தமிழகத்தில் IAS அதிகாரியாக பல வருடங்கள் பணி செய்துள்ளார். அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கு செயலாளராகவும் துணை ஜனாதிபதிக்கு செயலாளராகவும் பணி செய்திருக்கிறார். இந்தியாவின் தூதராக சவுத் ஆப்பிரிக்காவிலையும் இலங்கையிலையும் பணிபுரிந்திருக்கிறார். இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுநராகவும் பணி செய்திருக்கிறார். இவருடைய பெயரைத்தான் உயர்த்தி பிடிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். இதில் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இரண்டு பேருக்கும் எந்த ஒரு வேட்பாளரை களமிறக்கினால் இரண்டு பேருமே ஆதரவு தருவார்களோ அந்த ஒரு வேட்பாளரை களமிறக்க திரிணாமுல் காங்கிரஸ் தீவிரமாக இருக்கிறது. சலீம், இந்த நிலையில எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்தும் வேட்பாளர் குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருக்கா? ஆளும் பாஜக வேட்பாளராக யாரை நிறுத்த வாய்ப்பு இருக்கு? இப்போ நாம அதாவது முதல்ல அதிமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திரிணாமுல் காங்கிரஸ் நேற்று மமதா பானர்ஜி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து விட்ட பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பொதுவான ஒரு வேட்பாளர் இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். அதிமுகவை பொறுத்தவரை, திமுக ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவில் இரு அணிகளிடையும் தனித்தனியே பேசி பார்க்கும் பொழுது எங்களுடைய சப்போர்ட் ஆதரவு பாஜகவின் வேட்பாளருக்கு தான் அடித்து சொல்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் 2002, 2007, 2012 அதிமுகவினுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாஜகவின் வேட்பாளருக்கு தான். எப்பவுமே திமுகவும் காங்கிரசும் ஒரு அணியில் இருப்பார்கள், அதற்கு எதிரணியில் தான் அதிமுக இருப்பார்கள். 2002 டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படும் பொழுது மட்டும்தான் திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில் இருந்தார்கள். அதுக்கு பிறகு 2007 ஆகட்டும் 2012 ஆகட்டும் பாஜகவுடன் அதிமுக இருந்தார்கள் ஜனாதிபதி வேட்பாளரை பொறுத்தவரை. இப்பொழுது பாஜக என்று எடுத்துக்கொண்டால் பாஜக எந்த வேட்பாளரை களம் இறக்குகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது அமித்ஷாக்கும் அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மட்டுமே இது தெரிந்த விஷயம்.